மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளியில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இந்த காணொளியை பொறுத்தவரையில் நாங்கள் முக்கியமான ஒரு யூனிட், அதாவது சமன்பாடுகள். சமன்பாடுகளில் கிரேட் 10, 11 ஆகவே இந்த 2 கிளாஸஸ்லையுமே முக்கியமான யூனிட்ஸ் இருக்குது. ஆகவே ஓலெவல் எக்ஸாமுக்கு மொத்தமாக பகுதி 2ல் பெரிய 2 வினாக்கள் வரும். ஆகவே முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே நாங்கள் சமன்பாடுகளை 3ஆக பிரித்து கொள்வோம். முதலாவது என்னென்னு சொன்னால் எளிய சமன்பாடுகள், அடுத்ததாக ஒருங்கமை சமன்பாடுகள், அடுத்ததாக இருபடி சமன்பாடுகள். ஆகவே நான் சில வீடியோஸும் போட்டிருக்கேன். இதில் அகெயின் ஒரு ரிவிஷனாக இல்லாமல் இதை ஒரு மெயின் பார்ட்டாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் பகுதிகளை கட்டாயமாக பாருங்கள். ஃப்ரம் த பேசிக், வெரி பேசிக், இது உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அமையும். ஆகவே முதலாவது சமன்பாடுகள், அதாவது அட்சர கணித கோவைகளில் சிக்கலான தொடர்புகள் சமன்பாடுகளாக வரும். சமன்பாடில் கட்டாயமாக சமன் குறியீடு காணப்படும். ஆகவே பாருங்கள், எக்ஸாக 2 சமன் 10. இது ஒரு சமன்பாடான்னு கேட்டாவும் இது ஒரு சமன்பாடு. ஏன்னா சமன் காணப்படுது. இதை வலது கை பக்கம் இடது கை பக்கம் இரண்டும் சமனாக இருக்குது, அதுதான் சமன்பாடு. இப்போ இது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இது ஒரு சமன்பாடு இல்லை. இரண்டாவதாக எழுதினது ஒரு சமன்பாடு இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் இதில் சமன் குறியீடு இல்லை. ஆகவே சமன்பாடென்றா கட்டாயமாக சமன் குறியீடு காணப்படும். ஓகேயா, உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பார்ப்போமே, இது என்னது? இது பார்த்திங்கன்னா சமநிலி. இந்த தொடர்புகள் சமன் கிடையாது, சமநிலி. ஆகவே நாங்கள் சமன்பாட்டுக்கும் அட்சர கணித கோவைக்கும் சமநிலைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போது ஏன் சீரியஸாக இது எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு, இருபடி சமன்பாடு என்று இருக்குது, இதை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துறது, இது எப்படி வேறு பிரிக்கிறதுன்னு கேட்டால் அதுவும் இலகுவாக இருக்கும். ஆகவே பாருங்கள், எளிய சமன்பாடுகள் என்று சொல்கிறது பிள்ளைகள், இந்த சமன்பாட்டை பொறுத்தளவில் இந்த தெரியாக்கணியத்துக்கு ஒரே ஒரு விடை தான் வரும். ஓகே, ஒரே ஒரு விடை தான் வரும். பாருங்கண்டா, எக்ஸாக 4 சமன் 8 எடுக்கிறேன். இது ஒரு எளிய சமன்பாடு, இது ஒரு எளிய சமன்பாடு. அடுத்தது இங்கே குணகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இருக்குது. அப்போ எளிய சமன்பாடு அந்த மாதிரி அமையும். அப்போது நான் இதை வி வர்க்கம் சமன் என்று போட்டு சம்திங் எழுதுன்னு நினச்சிக்கோங்களேன். வி வர்க்கம் சமன் ஏசாக யூடி இது ஒன்று வருது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் சூத்திரங்கள் என்று சொல்லுவோம், சூத்திரங்கள் என்று சொல்லுவோம். ஓகே, இப்போ அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு. எளிய சமன்பாடை பொறுத்தளவில் குணகங்கள் பெரும்பாலும் 1ஆகத்தான் அமையும், இலகுவாக அமையக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக முக்கியமான விஷயம், ஒரு எளிய சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு விடைத்தான் அமையும், ஒரே ஒரு விடைத்தான் அமையும். ஆனால் இந்த ஒருங்கமை சமன்பாட்டுக்கு 2 தெரியாக்கணியங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தெரியாக்கணியத்துக்கும் ஒவ்வொரு விடை. ஆகவே ஒருங்கமை சமன்பாட்டுக்கு மொத்தமாக 2 தெரியாத கணியம், 2 விடை வரும். அப்போ ஒன்றுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு 2 விடைகள். ஆனால் இந்த இருபடி சமன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தெரியாத கணியம், ஆனால் 2 விடைகள் வரும். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு விடை வந்திருக்கு, எக்ஸ் சமன் 2 அல்லது எக்ஸ் சமன் -2. இது என்ன கேள்வியாக இருக்கும்னா கட்டாயமாக ஒரு இருபடி சமன்பாடாக இருக்கணும். ஓகே, இப்போது ஒரு கேள்விக்கு விடை வந்திருக்கு, எக்ஸ் சமன் 1 y சமன் 3. இது கட்டாயமாக ஒருங்கமை சமன்பாடாக இருக்கணும். ஓகே, ஆகவே எங்களுக்கு விடையிலிருந்தே கேள்வியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிட்டுக்கு போவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த எளிய சமன்பாடு எளிய சமன்பாடு. ஓகே, ஆகவே இந்த எளிய சமன்பாடுகளில் சில மெத்தட்ஸ் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஆகவே நான் அதுகளோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். எக்ஸாய 4 சமன் 12. இது முதலாவது கேள்வி. இது எப்படி தீர்க்கலாம் என்று சொன்னால் பாருங்கள் பிள்ளைகள், இங்கே
அதாவது சமன்பாடு தீர்க்கும் போது நாங்கள் வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் மைனஸ் சேர்க்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் சேர்க்கணும், பெருக்கல் இருந்தால் பெருத்தல் சேர்க்கணும், பிரித்தல் இருந்தால் நாங்கள் பெருக்கல் சேர்க்கணும். ஆகவே இந்த இடத்துல என்ன காணப்படுதுன்னு சொன்னால் கழித்தல். ஆகவே நாங்கள் கூட்டல் 4 சேர்ப்போம். 2 பக்கங்களிலும் சேர்க்கணும், இல்லாட்டி பிழை. ஆகவே எக்ஸ் சமன் 16 சொல்லிட்டு விட வரும். ஒரு மிக இலகுவான ஒரு கேள்வி. ஆகவே இதை நான் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணேன்னு சொன்னால் 2x(1) சமன் 11 வருது. இப்போ பாருங்கள், கணக்கு பேர் இதில் பிழை எடுப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 தர எக்ஸ் (1) சமன் 11 சொல்லி வருது. அதாவது இங்கே பெருக்கலும் இருக்குது, அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கழித்தலும் இருக்குது. ஆக முதலாவது நாங்கள் எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நாங்கள் வந்து இந்த கழித்தல் கூட்டல் கழித்தல் முதலாவது இல்லாமல் ஆக்குறது, அதுதான் சிஸ்டம். ஆகவே இந்த (1) இல்லாமக்க சக 1 சேர்க்குறேன் புள்ளிகள், இங்கேயும் சக 1 சேர்க்குறேன். ஆகவே இது கேன்சல் ஆகிட்டு 2 எக்ஸால் பெருக்கினா 2 எக்ஸ்ன்னா 11 ஒன்றும் 12 வரும். அடுத்ததாக நாங்கள் எக்ஸுக்கு காரணம் என்றபடியால் 2ஆல் பிரிப்போம். ஏண்டா இங்கே பெருக்கி கொண்டு இருக்குது, பிரிக்கிறேன், இங்கேயும் பிரிப்போம். ஆகவே எக்ஸ் சமன் 6 சொல்லி வருது, எக்ஸ் சமன் 6 சொல்லி வருது. ஆக இரண்டாவது வினாவும் தெளிவான விளக்கம் கிடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆகவே இப்போது மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வினாவை தாரேன். இந்த மூன்றாவது வினா எக்ஸின் கீழ் 2 சமன் 10. இதை நிறையா பிள்ளைகள் இந்த கீழில் பிழை எடுப்பாங்க. இங்கே எக்ஸின் கீழ் 2 சமன் 10 தான் தரப்பட்டிருக்கு. ஆக என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்கள் பிரித்து கொண்டு இருக்குது. ஆகவே இந்த பிரித்தலை இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பெருக்க வேண்டும். பெருக்கிட்டோம், 2ஆல் பெருக்கிட்டோம். ஆக இங்கேயும் பெருக்க வேண்டும். 2 பக்கமும் நாங்கள் வந்து கணித செய்கைகளை செய்யணும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஆக எக்ஸ் மிச்சமாக இருக்குது 2 20. அண்ட் 4வது கேள்வி பாருங்கள் பிள்ளைகள், 4வது கேள்வி பாருங்கள் பிள்ளைகள். இதை இந்த மாதிரி தந்தால் என்ன வரும்னு பார்ப்போம். 2ன் கீழ் எக்ஸ் சமன் 10. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கணக்க பேர் ரெண்டும் ஒரே மாதிரின்னு நினைப்பாங்க. பட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை, இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஆகவே இப்போ நாங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நான் வந்து குறுக்கு பெருக்கம் யூஸ் பண்ணுறேன். குறுக்கு பெருக்கம் என்று சொன்னால் அது இந்த மாதிரி அமையும். நான் 2 கேள்விகள் எடுக்கிறேன், ரெண்டும் பின்னமாக இருக்கும் போது ஒன்றிட பகுதியையும் தொகுதியையும் பெருக்கணும். அப்போ ஏ தர டி இது யாருக்கு சமனாக இருக்கும்டா அடுத்தது பகுதிக்கும் தொகுதிக்கும் சி தர பி. இதை நாங்கள் குறுக்கு பெருக்கம் என்று சொல்லுவோம். ஆகவே இங்கே பாருங்க, இது பின்னமாக இல்லை. ஆக 10ன் கீழ் எதுவுமே தரப்படையில்லை. ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னா 10ன் கீழ் 1 எடுக்கலாம். இப்போ எடுத்தோம்னு சொன்னால் இப்போ குறுக்கு பெருக்கம் பாருங்கள், இதை இதால் பெருக்கணும், இதை இதால் பெருக்கணும். 10 எக்ஸால் பெருக்கிறோம், அதே நேரம் 2 1ஆல் பெருக்கிறோம். ஆக 10x சமன் 2 வருது. இப்போ 10ஆல் பிரிப்போம், இங்கேயும் 10ஆல் பிரிக்க வேணும். ஆகவே எக்ஸ் சமன் 2ன் கீழ் 10, அதாவது 1ன் கீழ் 5 என்று வருது. இங்கே பிரிச்சுங்கண்டா 0.2 என்று சொல்லி வரும். சில நேரங்களில் எங்களுக்கு முழுவெண்ணாகவே ஆன்சர்ஸை கொடுக்கலாம், பின்னங்களை மாற்றிட்டு. ஆகவே ஒரு சில வகைகள் இப்போ இறுதியாக குறுக்கு பெருக்கம் என்ற மாதிரி அமையும் என்று சொல்லிட்டு நான் வந்து கிளியராக காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டைப் இது இப்படி தரப்படும் இடத்து 2x(2) சமன் 12. புள்ளல் இதை பல மாதிரி செய்யலாம். 2 முறைகள். ஒரு முதலாவது முறை பாருங்க, எப்படின்னு சொன்னால் நான் இந்த 2 பெருக்கி கொண்டு இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிறத நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம். ஆக 2ஆல் பிரிக்கிறேன் புள்ளிகள். அப்போ என்ன மிச்சமாக இருக்கும் என்றால் x(2) சமன் 6 வரும். நாங்கள் இதன்படி ஒரு கேள்வி செஞ்சுட்டு பண்ணா. ஆகவே இங்கே +2 இல்லாமக்க -2 சேர்க்க வேணும், இங்கேயும் -2.
ஆக எக்ஸ் சமன் 6ல் 2 போனால் 4 என்று விட வரும். ஆகவே இது ஒரு மெத்தட். அப்போ இன்னொரு மெத்தட், இதே கீழே இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அது எந்த மாதிரி என்று சொல்லி பார்ப்போம்னாங்க. 2 எக்ஸாக 2 சமன் 12 இதானே கேள்வி. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை இதால் பெருக்குவோம். 2 எக்ஸால் பெருக்கினா 2 எக்ஸ், பிறகு 2 2ஆல் பெருக்குவோம், 2 4 இடையில கூட்டல் சமன் 12 என்று விட வரும். இப்போது இது நான் விளங்கப்படுத்துகிற மாதிரி ப்ரீவியஸாக செஞ்ச கொஷன். இந்த ப்ளஸ் 4 இல்லாமாக்க -4 சேர்ப்போம். ஆகவே அந்தால சைட்லையும் -4 சேர்ப்போம். ஆக 2 எக்ஸ் சமன் 8. இது 2ஆல் பிரிப்போம் புலல், இங்கேயும் 2ஆல் பிரிப்போம். ஆகவே எக்ஸ் சமன் 4 என்று விட வரும். ஆக 2 பக்கங்கள்லையும் ஒரே மாதிரியான விடைகள் கிடைக்க பெற வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செய்தது தவறாக இருக்கும். ஆகவே இவ்வளவும் கிளியராக விளங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஓகே. ஸோ இதில் பல மாதிரியான கொஷின்ஸ் எங்களுக்கு தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இப்போது புக்கில் இருக்க சில கேள்விகளை நான் உங்களுக்காக செய்து காண்பிக்கிறேன். சரியா? கிரேட் 10ல் கேள்விகள் இருக்குது. 5 மைனஸ் எக்ஸின் கீழ் 4 சமன் 1. இதுக்கு என்ன மாதிரி விட வருமென்று பார்ப்போம் நாங்கள். ஓகே பிள்ளைகள், செய்ய தொடங்குவோம். இப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னு சொன்னால் பாருங்கள், இந்த எக்ஸின் கீழ் 4க்கு முன்னுக்கு இந்த மைனஸ் இருக்குது. ஆக நான் மைனஸுக்கு விருப்பம் இல்லை, அதை நான் ப்ளஸ்ஸாக மாற்ற இயலுமான்னு சொல்லி பார்க்குறேன். ப்ளஸ்ஸாக மாற்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு சொன்னால் இருக்குது. என்ன மாதிரின்னு சொன்னால் இதை நீங்கள் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாரீங்கன்னா மாறிடும். அதாவது இதை இல்லாமல் ஆக்கும் போது நீங்கள் ப்ளஸ் எக்ஸின் கீழ் 4 சேர்ப்பீங்க. அப்போ இங்கேயும் என்ன சேர்க்கணுமெண்டா ப்ளஸ் எக்ஸின் கீழ் 4 சேர்க்கணும். அப்போ இதுவும் கேன்சலாக போயிடும். ஆக இங்கே 5 மிச்சமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 சக எக்ஸின் கீழ் 4 வரும். ஓகே, இப்போ இதை அடுத்தபடியாக மூவ் பண்ணுவோம். இதை செய்கிறதுக்கு அடுத்தபடியாக இது செய்கிறது நாங்கள் மூவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாப்புல இதை இலகுவாக சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த நான் அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு தெரியாத கணியம் ஆல்வேஸ் லெஃப்டில் இருந்தால் பெட்டர். எக்ஸின் கீழ் 4 சக 1 சமன் 5. இது அப்படியே அங்கால போட்டு 5 அப்படியே அங்கால போட்டுட்டேன், வேறு எதுவும் செய்யலை. இப்போ இந்த சக 1 இல்லாமாக்க சய 1 சேர்க்க வேணும். இங்கேயும் சய 1 சேர்ப்போம். ஆகவே சக கேன்சல் பண்ணலாம். என்ன சக கேன்சல் பண்ணினோம்னு சொன்னால் இப்போ பாருங்க, எக்ஸின் கீழ் 4 சமன் 5ல் 1 போனேன்னு சொன்னால் 4. இப்போது இது நாங்கள் முதல் செய்த மாதிரி குறுக்கு பெருக்கும் செய்யலாம். 4ன் கீழ் 1 எடுப்போம். இதை நான் இதால் பெருக்கணும், எக்ஸ் 1ஆல் பெருக்கணும். அப்போ எக்ஸ் தர 1 சமன் 4 தர 4. ஆகவே எக்ஸ் 1ஆல் பெருக்கணும்னா எக்ஸ்னா இப்போ 4 தர 4 16. ஆகவே இதுக்கு மிக இலகுவாக ஆன்சர் எடுத்துட்டோம் நாங்கள். இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆகவே இன்னும் சில கேள்விகள் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போதிய அளவு சில வித்தியாசமான கேள்விகளும் இருக்குது. ஓகே, ஆகவே இந்த எளிய சமன்பாடுகளில் சில சந்தர்ப்பங்களில் தீர்க்கன்னு சொல்லிட்டு ஓலெவல் எக்ஸாம்ஸுக்கு சில கேள்விகள் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் செய்யணும். உங்களுக்கு இன்னொரு கேள்வி செஞ்சு காட்டுறேன். எக்ஸின் கீழ் 3 சக எக்ஸின் கீழ் 4, இது உங்களோட புக்கில் இருக்க கேள்வி, சமன் 7 வருது. அதாவது அட்சர கணித பின்னத்தோட சேர்ந்து வருது. ஆக இதை எப்படி நாங்கள் செய்கிறது என்று சொல்லிட்டு பார்ப்போம். புள்ளல் முதலாவதாக பின்னங்களை கூட்டணுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பகுதி எண்கள் 3 4 சமன் இல்லை. ஆகவே நான் பார்க்குறேன் 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 2 3 6 3 9 4 3 12 வருது. 4ஆம் வாய்ப்பாடு 1 4 4 2 4 8 3 4 12. ஆகவே அதுதான் ரெண்டுக்கும் பொதுவாக வர சிறிய பெருமானம். ஆகவே நான் இதை 4ஆல் பெருக்கிறேன். மேல் கீழ் ரெண்டும் பெருக்கணும். நிறைய பேர் கீழே மட்டும்தான் பெருக்குவீங்க.
இதை நீங்கள் 3ஆல் பெருக்கணும் புள்ள. அதாவது இது கிட்டத்தட்ட சமவெளி பின்னமாக நாங்கள் மாற்றுற மாதிரி ஒரு கன்செப்ட். ஆகவே 12 மேல் 4x கூட்டல் 12 மேல் 3x. இதை பிள்ளைகள் நீங்கள் 7 கீழ் 1 எடுத்துக்கோங்க. 7 கீழ் 1 எடுத்துக்கோங்க. இப்போ 12 இருக்குது. பொதுவாக 12 எடுத்தோம்னு சொன்னால் 4xம் 3xம் 7x. ஆகவே 7 கீழ் 1 வரும் புள்ளல். இப்போ நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். இதை இதால் பெருக்குவோம். ஆக 7x 1ஆல் பெருக்கணும்னு சொன்னால் 7x தர 1. 12 7ஆல் பெருக்குவோம். 12 தர 7. ஆகவே இங்கே 7x வருமண்ணா. 7x சமன் 12 தர 7 வரும். நான் இந்த சந்தர்ப்பத்தில் பெருக்கல, ஏன்னு சொன்னால் எனக்கு சுருக்கல் இருக்கிறனால. இப்போ 7ஆல் பிரிப்போம். அப்போ இங்கேயும் பிரிப்போம் புள்ளல். ஆகவே இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணலாம். ஆகவே எக்ஸ் சமன் 12 சொல்லிட்டு விட வரும். ஆக உங்களுக்கு வேறு ஏதாவது முறைகளில் ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஓகே, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே இந்த எளிய சமன்பாடுகள் உங்களுக்கு நல்லா விளங்கிட்டு, ஆக இதுக்கு மேலும் நான் வந்து அதை புகுத்துறது என்று சொல்கிறது தேவையில்லாத விஷயமாக நான் கருதுகிறேன். ஆகவே யாருக்காவது இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் கட்டாயமாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதில் அதுக்கான விஷயங்களை நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பார்க்க வேண்டியது ஒருங்கமை சமன்பாடுகள். ஆகவே நான் ஒருங்கமை சமன்பாடுகளை இதில் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி வீடியோவில் லென்த் கூட்டிகிட்டு போவோம். ஆக அதை நீங்கள் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஆகவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.